நாச்சியார் கோயில், சீனிவாச பெருமாள், கல்கருடன் டெம்பிள். ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம் இது. இங்கே இருக்கிற கல்கருடன் உற்சவர் மூலவர் 2 ஒன்று தான். மூலவர் தான் உற்சவராக கோயிலில் வளம் வருவாங்க. அதை எடுத்துகிட்டு வரும்போது ஸ்டேட் பை ஸ்டேட் வெயிட் ஏறிட்டே இருக்கும். திரும்பி ரிட்டர்ன் வரும்போது வெயிட் குறைஞ்சிட்டு வந்து அவர் நிலைக்கு வந்துடுவார். இதுதான் கல்கருடனோட விசேஷம். சீனிவாசர் மூலவராக இருக்கார். பிரம்மன் இருக்காங்க, தாயார், பக்கத்தில் ஒரு பிரம்மா, பெரிய அளவு பிரம்மா இருக்கார். பெரிய சிலை உற்சவர் சன்னதியில் சீனிவாச திருக்கல்யாணத்துக்கு அவங்கெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க. அதுதான் அங்கே இருக்கிற தாற்பயம். இன்னைக்கு மிகச்சிறந்த அலங்காரம். நேற்றுக்கு சொர்க்கவாசல் திறப்பு. ஸோ அதனால் முத்து அலங்காரம் பண்ணி பாத தரிசனம், திருப்பாத தரிசனம், திருவடி தரிசனம் கிடைச்சது. மக்கள் எல்லாரும் நாச்சியார் கோயில் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா இந்த சீனிவாச சமேத தாயாரை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் கல்கருடன் இருக்கார். கல்கருடனில் 9 நாகங்கள் உடம்புல சுற்றி இருக்குது. அதனால் அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம். நாகதோஷம் மற்றும் எந்த தோஷம் இருந்தாலும் இந்த கல்கருடனை வணங்கினாங்க நிவர்த்தி ஆகிடும்ன்றது ஐதீகம். பெரும்பாலான பக்தர்கள் தரிசனம் பண்ணுறாங்க. ஸோ விசிட் பண்ணி அனைத்து வித சௌபாகியங்களும் வாழ்க்கையில் பெறும்பது இந்த சீனிவாசரையும் கல்கருடையும் வணங்கி பெருமாள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி பீயிங் சண்டே, lot of people are visiting this நாச்சியார் கோயில் டெம்பிள். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. likely to rain today. பாருங்க, எல்லா இடத்துலையும் திருநாமம் வரைஞ்சிருக்காங்க. கல்கருடன் ரொம்ப அழகாக மாமரம், தளிர்கள்லாம் இளந்தளிர்களாக இருக்குது. மாமரத்தில் சம்மரில் மாங்காய் காய்க்காவதில் மிகச்சிறப்பான ஒரு கோயில் இது. நாச்சியார் கோயில், சீனிவாசர் கோயில், கல்கருடன் ரொம்ப விசேஷமானது. சான்ஸ் கிடைக்கிறவங்க பாருங்கள். சான்ஸை ஏற்படுத்திட்டு பாருங்கள். குட் லக்.